அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். காலையில் வாக்கிங் போகிறப்போ திடீர்னு வழக்கமாக வர அந்த செட்டில் ஒருத்தரை காணும். அப்புறம் என்னங்க ஆச்சு, இப்போல்லாம் வாக்கிங்கே வருது இல்லையே, காலைல 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் மெசேஜ் கொடுத்து எழுப்புவீங்களே அப்படின்னு விசாரித்தப்போ அவர் சொன்னார், என்ன ரிட்டையர் ஆகிட்டேன் சார், இனிமேல் என்ன நமக்கு பிள்ளைங்கள்லாம் செட்டில் பண்ணியாச்சு, சொந்த வீடுலாம் கட்டியாச்சு, காலையில் எதுக்கு சீக்கிரமாக எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கணும், சாயங்காலம் வாக்கிங் போவோமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னார். அப்புறம் சாயங்காலமாக அவர் ஒன்றும் போகிறதா தெரியல. என்ன சாயங்காலம் கூட போகிறது இல்லையேன்னு, சார் முந்திலாம் ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கே நேரம் ஆயிரும், இரவு எப்படியும் 9-10 ஆயிடுது நைட்டு, அதனால் சாயங்காலம் வாக்கிங் போக முடியறதில்ல, இப்போ வீட்டில் தானே இருக்கிறேன், சாயங்காலம் போய்க்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். அப்புறம் வீட்டில் தான் சொன்னாங்க, இதுக்காக ஏன் சாயங்காலத்துக்கு மேலே தலையில் ஒரு மஃப்ளரை கட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறீங்க, இருட்டில் அவங்கவுங்களும் கண்ணாபின்னான்னு வண்டி ஓட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வீட்டு மொட்டை மாடியிலே வாக்கிங் போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னார். வீட்டு மொட்டை மாடியில் வாக்கிங் போகிறாராம். அப்புறம் சில நாள் கழித்து, என்னங்க மொட்டை மாடியிலையாவது வாக்கிங் போகிறீங்களா அப்படின்னா, மொட்டை மாடிக்கு இல்லைங்க, வெள்ளிக்கிழமை கோவில் போகிறோம் இல்லைங்களா, சரி அது கோவிலுக்கு போகிற மாதிரியும் ஆச்சு, அப்படியே வாக்கிங் மாதிரியும் ஆச்சு, இது எதுக்கு தினம் தட்டு மாதிரி மொட்டை மாடிக்கு போய்கிட்டு எங்கேயா படி ஸ்லிப்பானா என்ன பண்ணுறது அப்படின்னு கோவிலுக்கு போகிறதே வாக்கிங்காக இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டேங்க, வெள்ளிக்கிழமை போகிறேங்க அப்படின்னார். எப்படி தினம் போய்கிட்டு இருந்ததை நிறுத்தி அப்புறம் சாயங்காலத்தில் போகலான்னு மாற்றி மொட்டை மாடியில் போகலான்னு முடிவு பண்ணி இப்போ வாரம் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகிறதையும் வாக்கிங்கையும் ஒன்றா கிளப் பண்ணிட்டார். என்ன இதுக்கு காரணம்னா, செட்டில் ஆகிட்டேங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, இனிமேல் நமக்கு என்னங்க அப்படின்ற மனோபாவம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகிற மாதிரி எல்லாவற்றிலும் இருந்தும் விலகச் செய்து விடுகிறது. அதுவும் வாக்கிங்கிறது பார்க்குறதுக்கு ஒரு எளிமையான விஷயமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய நன்மைகள் தருகிற உடல் பயிற்சி அப்படின்றாங்க. இது நான் வாக்கிங்கை பற்றி சொல்ல வரல, மனசுக்குள்ளே சில விஷயங்களை நாம் திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செட்டில் ஆகுதுன்ற வார்த்தையை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதே ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தது, அதுவும் தொழில் புரட்சின்னு ஒன்று நடந்த பிறகுதான் 58 வயதிலே பணியாற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினால்தான் அடுத்த தலைமுறைக்கு அந்த வேலையை தர முடியும் அப்படின்னு இந்த தொழில் புரட்சி நடந்தது இல்லைங்களா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உலக அளவில், அப்பொழுது கொண்டு வரப்பட்ட நடைமுறை இது அப்படின்னு சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒருத்தரே இப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி, அடுத்த ஜெனரேஷனுக்கும் வேலை கிடைக்கணும் இல்லை, அதுக்காக 58 ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு வச்சாங்களே தவிர, நாம் அதுதான் செயல்பட வேண்டிய காலம், அதுக்கு பிறகு மொத்தமாக வீட்டில் ஈஸ்ட் சேருக்கு ஆர்டர் பண்ணி உக்காந்துடலாம் அப்படின்னு தவறான கணிப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டு விட்டோம். உலகத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் வயதை ஒரு அளவுகோலாக வைப்பது இல்லை. சில காலங்களுக்கு முன்னால் நம்மை விட்டு பிரிந்த புள்ளியியல் துறை மேதை C.R. தாஸ் அவர்கள் 65 வயதுக்கு மேல்தான் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திற்கு போய் அங்கு பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார். உலக அளவிலான விருதுகள், பல விருதுகளை பெற்று இருக்கிறார், பல நூல்களை எழுதியிருக்கிறார். காத்யாயினின்னு கேரளாவில் ஒரு அம்மா, அந்த அம்மா சில ஆண்டுகளுக்கு முன்னால் கேரள அரசினுடைய சமூக சேவகிக்கான விருதை பெற்றார். அந்த விருது பெறப்போ அவங்களுக்கு என்ன வயசு தெரியுங்களா, 90க்கு மேலே. அவங்ககிட்டக்க போய், அம்மா உங்கள் ஆசை என்ன, எதிர்கால திட்டம் என்ன, லட்சியம் என்னன்னு கேட்டப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க பாருங்கள், ஒன்றுமில்லை, வர வருஷமாவது எப்படியாவது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த 10ஆம் கிளாஸை பாஸ் பண்ணிட்டா போதும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் தம்பி அப்படின்றாங்க. எப்போ? 90 வயசுக்கு மேலே. நிறைய பேர் மொத்தமாகவே வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிடுவான், அவங்க ஒதுங்கலைனா கூட வாழ்க்கை அவர்களை ஒதுக்கி விடும் 90 வயசுக்கு மேலே. ஆனால் இந்த அம்மாவுக்கு மனதுக்குள் எவ்வளவு உறுதிப்பாடும் நம்பிக்கையும் பிரகாசமான அணுகுமுறையும் இருந்தால் அத்தனை வயசுக்கு மேலே 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறது
என்கிற திடம் இருக்கு பாருங்க. இன்றைக்கு கூட நாம் உலக அளவில் யார் ஓய்வு பெறாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். நாம் மனத்தளவில் என்றைக்கு ரிட்டையர் ஆகிறோமோ அன்றைக்குத்தான் எல்லாவற்றில் இருந்தும் ரிட்டையர் ஆகிறோம். சொல்லப்போனால் எண்டு கார்டே கிடையாது சார் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கும் சாதிப்பதற்கும் எண்டு கார்டே கிடையாது சார். இந்த செட்டில்மெண்ட்டுன்ற வார்த்தையை பிறருக்கு தர வேண்டிய கடன் என்கிற ஒன்றில் மட்டும் வைத்து கொள்ளுங்கள். லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன் சார், புள்ள குட்டிங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா அது எல்லாருமே பண்ணுறது. அதையும் தாண்டி உங்களுக்கென்று ஒரு தனித்த அடையாளத்தை நீங்கள் அடைய வேண்டும். அதற்கு ஒரே வழி தொடர்ந்து அர்ப்பணிப்போடு உழைப்பது தான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.